இடுக்கி மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சுற்றுலா பயணிகளுடன் சிக்கிய ஜீப்பை அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை கடந்த 2 நாட்களாக பரவலாக பெய்து வருகிறது. இதற்கிடையே இன்றைக்கு வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இடுக்கி, மலப்புரம், வயநாடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் மற்றும் 6 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என்றும், கடல் அலைகள் வழக்கத்தை விட உயரமாக அலைகள் எழக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மழை அதிகமாக பெய்யக்கூடிய காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய, அதாவது கேரளாவினுடைய மலையோர பகுதியில் இருக்கக்கூடிய காட்டாறுகள்ல அதிக அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில தான் இடுக்கி மாவட்டத்திற்கு பாலக்காடு மற்றும் மலப்புரத்தை சேர்ந்த 4 பேர் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்ற ஜீப்ல ஒரு அந்த இடத்துல, அதாவது இடுக்கி மாவட்டம் கல்லாற்று கரைங்கிற இடத்துல அவங்க அந்த காட்டாற்றை கடக்கும் பொழுது அந்த ஜீப் ஆற்றில் ஏற்பட்ட அதிக வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. அவர்களுடைய அலறல் சத்தம் கேட்டு உடனடியாக அக்கம் பக்கம் இருந்தவர்கள் கயிறு கட்டி அந்த ஜீப்பை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த இடுக்கி மாவட்டம் மற்றும் வயநாடு மாவட்டங்கள்ல மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால காட்டாறுகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்ற காரணத்தினாலும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து சனிக்கிழமை வரை இந்த மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.